காலையிலே நானும் என்னோட சிஸ்டரும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். பெனிசிட் ஃப்ரெண்ட் அருணுடைய டாட்டர் ரேணிகாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போகிருந்தோம். ரேணிகாவுக்கு கியூட்டான ஒரு ஒயிட் ஃப்ராக் ஏஞ்சல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த காஸ்டியூமோட குட்டி குட்டியாக ஒரு டான்ஸ் ஸ்டெப் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது ரேணிகாவுக்கு. அஃப்கோர்ஸ் அருண் ஒரு டெடிகேட்டிவ் டான்சர் ஆஸ் வெல் ஜும்பா ட்ரெயினரும் கூட. ஸோ அதனால அவங்க டாட்டர் வந்து அருண் மாதிரி போல இருக்கு. பர்த்டே பேபியோட கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்ஸ் அதெல்லாம். பட் நாங்கள் வந்து கேக் கட் பண்ணுற மூமெண்ட் தான் மிஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் ஆஃப் டிராஃபிக்னால எங்களால் ப்ராப்பராக ரீச் ஆக முடியல குரோம்பேட்க்கு. பட் லிட்ரலி வி என்ஜாய்ட் அ லாட் ஆஃப் கெட்டிங் இன் டு திஸ் பர்த்டே ஃபங்க்ஷன். அங்கே குட்டி குட்டியாக நிறைய பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஏன்னா குட்டி பாப்பாவுடைய பர்த்டே இல்லையா, அங்கே வந்து இந்த பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லைக் குட்டி பாப்பாவுடைய பர்த்டேக்காக ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து அவங்க கைப்படவே எழுதியிருந்த இந்த இதுதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் வீட்டுக்கு வந்திருந்த கெஸ்ட் எல்லாருக்குமே ஸ்பெஷலான லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. விஷாலுக்கு A to B இருந்து ஸ்பெஷல் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நாங்கள்லாம் மட்டன் பிரியாணி சாப்பிட்ருந்தோம். இந்த லஞ்ச் வந்து அவ்வளோ ஒரு ஆசமாக இருந்தது. ரீசன் என்னன்னா, அருணுடைய ஒய்ஃப் கார்த்திகாவோடைய ஃபேவரட் ஷாப்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு அது ரொம்ப நல்லா இருக்குன்றதால அவங்க டாட்டர் ரேணிகாவுடைய பர்த்டேக்காக எல்லாருக்கும் அதே லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ அங்கே வந்த எல்லாருக்கும் க்யூட்டான ஒரு அழகான ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. பட் என் சிஸ்டர் வந்து இந்த குட்டி பசங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்டையும் அவ கேட்டு வாங்கிக்கிட்டா. அண்ட் தென் நாங்கள் ஒரு மெமரபிளான ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உள்ளே இருக்கும் போதுக்கு ரேணிகா எங்க கிட்ட வரல. பட் வண்டியை பார்த்துட்டு நாங்கள் வெளியே கிளம்புறோன்னே எங்களை விட்டு அவங்க கிட்ட போகல. அண்ட் ஃபைனலி அருண் வீட்டில் நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து என்னன்னா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நம்ம தலைக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளைட் போகிட்டே இருக்கும். அந்த மூமெண்ட்ல அருண் கேப்சர் பண்ண வீடியோ தான் இது. இந்த சத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி எவ்வளோ ஃப்ளைட் போனாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.